பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக அதிமுக ஆதரவுடன் முதல்வர் பதவியை பெற நீண்ட நேரம் காத்திருந்த விசிக தலைவர் திருமாவளவனின் கனவு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியால் தகர்ந்தது. விசிக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராகும் திட்டம் முதலில் இருந்தது. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை. இதனால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடிவு செய்தன. அதன்படி 8ஆம் தேதி மாலை தாவேகாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்தன. ஆனால் விசிக ஆதரவு கொடுக்கவில்லை. இந்நிலையில் திமுக அதிமுக இணைந்தால் மக்கள் மத்தியில் அதிருப்தியாகும் வாய்ப்பு அதிகம் இருந்தது. இதை தவிர்க்க இருவருக்கும் பொதுவான பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த திருமாவளவனை முதல்வராக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து முடிவு செய்ய கடந்த 8ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சென்னை செனட் சாலையில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு திருமாவளவன் சென்றார். அங்கு உதயநிதி உள்ளிட்ட பலருடன் நடந்த ஆலோசனையில் முதல்வராக்கினால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் முடிவை கைவிடுவதாக திருமாவளவன் ஒப்புக்கொண்டார். எனவே தாவேகா தரப்பினருக்கு தான் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்க சென்னையில் 3 ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்திவிட்டு விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் தங்கினார். இந்த செய்தி அறிந்த விசிக மூத்த நிர்வாகிகள் இது திருமா காலம் என சமூக வலைதளங்களில் எழுதினர். ஆனால் திருமாவளவனை முதல்வராக்கும் திட்டத்தை பாமக தலைவர் அன்புமணி, பழனிசாமி ஆகியோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புமணியை முன்னாள் அமைச்சர்களும் திமுக முக்கியஸ்தர்களும் நேரில் சந்தித்து சமாதானம் செய்தனர். அதே நேரம் தனக்கு முதல்வர் பதவி வேண்டுமென்பதில் பழனிசாமி மிக உறுதியாக இருந்தார். இதனால் முதல்வர் பதவி கிடைக்கும் என காத்திருந்த திருமாவளவனின் ஆசை நிராசையாக போய்விட்டது. அதே நேரத்தில் திமுக அதிமுக கூட்டணி அமையாத பட்சத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமென திருமாவளவனுக்கு கட்சிக்குள் அழுத்தம் அதிகமானது. அதைத் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவளிக்க திருமாவளவன் முடிவு செய்தார். தாவேகாவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டால் பதவிக்காகத்தான் இவ்வளவு தூரம் பேரம் பேசினார் என அதிருப்தியாகும் என்பதால் அதை தவிர்க்க தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க வேண்டியதாயிற்று. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பதை சீனியர்கள் பலர் விரும்பவில்லை என அந்த வட்டாரங்கள் கூறின.